வருஷமாக இந்த போர் நடக்கிறது. இந்த போர் நடக்கிறதுக்கு ரீசன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 3 காரணங்களை பிரதானமாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னதாக நடந்த பதிலுடைய யுத்தம், பார்த்திருப்பீங்கல்ல, அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா குறைஷி தலைவர்கள் கிட்டத்தட்ட அனைவருமே கொல்லப்படுகிறார்கள். தலைவராக என்று சொல்லப்பட்ட அனைவருமே என்ன செய்யறாங்க, பதிலுடைய யுத்தத்துல கொல்லப்படுகிறார்கள். இப்ப அதற்கு பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ன செய்யறாங்க, இந்த போரை அவர்கள் நடத்துகிறார்கள். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் மதீனா வந்ததற்கு பின்பாக இஸ்லாத்துடைய வளர்ச்சி அபரிவிதமாக ஆகிறது. பல பேர் என்ன செஞ்சாங்க, பல நபர்கள் பல ஊர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்ப இதை பொறுத்து கொள்ள முடியாத காபிர்கள் என்ன செய்யறாங்க, எப்படியாவது முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு செய்யறாங்க. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறைஷிகள் இந்த முஸ்லிம்கள் இடையில இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இடையூறாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, இந்த போரை அவர்கள் நடத்துகிறார்கள். முஸ்லிம்களுடைய புறத்துல பாத்தீங்கன்னா 700 பேர் செய்யறாங்க, இந்த போர்ல கலந்துக்கிறாங்க. 3000